தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பனையூரில் நடைபெற்ற தாவேக தேர்தல் பிரச்சார குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் வருகிற 26ஆம் தேதி முதல் தலைமை பொறுப்பில் உள்ள தாவேக நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணப் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக செங்கோட்டையன் பேட்டி. தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில மற்றும் மாவட்ட அளவிலும் 234 தொகுதிகளிலும் ஆலோசனைக் கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் உள்ளிட்டவை நடத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், பார்த்திபன், ராஜ்குமார், விஜய் தாமு, செல்வம், பிச்சைரத்தினம், ஹரிகாலன், நியாஸ், கேத்ரின் பாண்டியன் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழுவை அமைத்திருந்தார். இந்த குழு 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி முதல் ஆலோசனைக் கூட்டத்தை இன்று நடத்தியது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் செங்கோட்டையன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தலைமை பொறுப்பில் உள்ள அனைவரும் தலைவரின் அனுமதியோடு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளோம். வருகிற 26ஆம் தேதியிலிருந்து தலைமை பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சுற்றுப்பயண பணிகளை மேற்கொள்ள உள்ளோம். கட்சியின் தலைவர் விஜய் பிரச்சார பயண திட்டம் தயாரித்து வருகிறோம். அதற்கான இடங்களை தேர்வு செய்தும் வருகிறோம். காவல்துறை அனுமதியுடன் பயண திட்டம் கூடிய விரைவில் துவங்குகிறோம். 2010ஆம் ஆண்டு கோவை, திருச்சி, மதுரை ஆகிய 3 இடங்களில்தான் கூட்டம் நடத்தினோம். வெற்றி என்பது ஒரு இலக்கை நோக்கி, மக்கள் செல்வாக்கை நோக்கி. பணமே கொடுக்காமல் மக்கள் கூடுகிற ஒரே தலைவர் தளபதி விஜய்தான். மீண்டும் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைந்தது தொடர்பான கேள்விக்கு, யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சேரலாம், அது அவரவர் மனநிலையை பொறுத்து, எங்கு சென்றாலும் வாழ்க என தெரிவித்தார். பின் பேசிய ஆதவ் அர்ஜுனா, தேர்தலில் தனித்து போட்டியா அல்லது கூட்டணியுடன் போட்டியா என்ற கேள்விக்கு, தலைவர் அதனை அறிவிப்பார். கூடிய விரைவில் கூடவுள்ள பொதுக்குழுவில் தலைவர் நிலைப்பாட்டை பற்றி தெரிவிப்பார் என தெரிவித்தார். தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அனைவரும் தலைவருடைய அனுமதியோடு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய ஆணைப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். பயண திட்டம் சென்னை இருக்கின்ற 14 தொகுதியிலும், சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையிலும் 3 நாட்கள் 26ஆம் தேதியிலிருந்து துவங்கி அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கும். அதற்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டம் ஏறத்தாழ 9 மணி அளவில் அடுத்த நாள் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே நாளில் ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர் போன்ற பகுதிகளில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற செயல் வீரர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், பேரூராட்சி பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளருடைய தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, 3வது நாள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், 4வது நாள் ஈரோடு, மேட்டுப்பாளையம், கோவை, 5வது நாள் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, 6வது நாள் திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, ராமநாதபுரம், 7வது நாள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, 8வது நாள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, 9வது நாள் அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர், 10வது நாள் புதுச்சேரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், சிட்டினா வார்டு செயலாளர்கள், நகரம், அதுக்கப்புறம் கிளை வரைக்கும் இருக்க நிர்வாகிகள் ஒரு இடத்துல அவங்களோட கலந்துரையாடி வரக்கூடிய எலெக்ஷன்ஸில் பூத் கமிட்டிஸை ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட
பூத் கமிட்டிஸ் வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் கிட்டத்தட்ட 12 பேர் கொண்ட குழுவில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது. அவங்களோட கலந்துரையாடி எஸ்ஐஆர் பணியுடைய இப்போ எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பணியில் ரொம்ப தீவிரமாக வந்து நம்மளோட டிவிகேடைய ஒன்றிய செயலாளர்கள் முழுதாக வந்து தன்னுடைய பணியை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து அவங்களோட பொதுவாகவே மாவட்ட செயலர்களை நாங்கள் வந்து தலைமை கழகத்துக்கு கூப்பிடுவோம். ஒன்றியத்தையும் கிளை கழகத்தையும் அவங்களுக்கான பணி என்ன, வரக்கூடிய தேர்தலில் வந்து என்னென்ன பணி செய்யணும், தலைவருடைய பிரச்சாரம், அதுக்கப்புறம் வேட்பாளர்களுடைய பிரச்சாரம், இது எல்லாமே வந்து ஒரு 10 நாளுக்குள்ள எல்லா மாவட்டத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடல் இருக்கும். அதுக்கான பயணத்தை வந்து தலைவருடைய அனுமதியோடு நம்ம துவங்குறோம். திருச்சியில் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து தொடங்குகிறோம். இதுதான் இதுக்கான பயணத்துக்கு. கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் எப்படிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிருக்காங்க? அதுக்கான பயணத்திட்டங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான இடமும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்து காவல்துறை அனுமதியோட அதுக்கான பயணத்திட்டங்கள் கூடிய விரைவில் தொடங்கும். சில விதிமுறைகள் இருக்கு. விதிமுறைக்கு ஏற்ப இடங்கள் வேண்டாம். இடங்களை முதல் தேர்வு செய்யணும்.